சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துவை பார்க்கறதுக்காக கார் செட்டுக்கு வராங்க. உடனே முத்து மீனா கிட்ட, என்ன மீனா, கிறிஷை பார்த்து பேசுனியா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், நீ கிறிஷை பார்த்து பேசுனது எல்லாமே அம்மா அந்த பக்கமாக போகும்போது பார்த்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மீனா எதுக்கு கிறிஷ்கிட்ட பேசணும், ரோகிணியோட பையன் கிறிஷ்கிட்ட மீனா பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரோகிணிக்கு இன்னும் மீனா உதவி செய்கிறாளான்னு இங்கே அம்மா மட்டும் இல்லை மனோஜும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்ட உடனே அப்பா வந்து அவங்களுக்கு சரியான பதில் சொல்லிட்டாரு. கிறிஷை பார்த்த உடனே மீனா மட்டும் இல்லை, நானும் கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னா நம்ம எல்லாரையும் ஏமாத்துறது ரோகிணி, பொய் சொன்னது ரோகிணி, பிரச்சனை செஞ்சது ரோகிணி தான். ஆனால் கிறிஷ் எந்த தப்பும் செய்யலை. கிறிஷ் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருந்ததுனால கிறிஷை இப்போ வரைக்கும் நம்ம வீட்டு பையனாக தான் நினைக்கிறேன். அதனால் கிறிஷ்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ மீனா கிட்ட சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லை, மீனா இப்போ இந்த வீட்டு மருமகளாக நம்ம வீட்டில் இல்லையே, அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது மீனா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அது எப்படி விஜயா நீ சொல்லலாம்? அப்படியே நீ சொன்னாலும் இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் மீனாவுக்கு இல்லவே இல்லைன்னு தெளிவாக புரிய வச்சுட்டாங்க அப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க இது, கிறிஷை பார்த்த உடனே ரொம்ப ஆசாசியாக பேசுறதுக்காக போனேன். பாவம் கிறிஷ் என்கிட்ட இங்கே ரோகிணியை பற்றின நிறைய உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். எங்கள் அம்மா வர வர சரியாக என்கிட்ட பேசுகிறதும் இல்லை, இப்போ கூட அம்மா வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். அன்னைக்கு கூட ஹோட்டலுக்கு வந்தப்போ வேணும்னே மனோஜ் அப்பா கிட்ட பிரச்சனை செஞ்சது என் அம்மா தான், இனி இப்படிலாம் செய்யாதீங்கன்னு என் அம்மா கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு எவ்வளோ பக்குவமாக கிறிஷ் என்கிட்ட பேசலாம் தெரியுமா? ரோகிணி தாங்க, நல்லவங்களே இல்லை, ஆனால் கிறிஷ் ரொம்ப பாவம். கிறிஷ் என்ன தப்பு செஞ்சான்னு கிறிஷ்கிட்ட பேசக்கூடாதுன்னு விஜயாத்தை சொல்கிறாங்க. கிறிஷை எங்கே பார்த்தாலும் நான் பேசுவேன், எப்பயும் போல் கிறிஷுக்கு உதவி செய்வேன். ஏன்னா கிறிஷ் இந்த வீட்டுக்கு வரணும், ஏன் கிறிஷை நம்மளே பார்த்துக்கணுன்னு கூட முடிவெடுத்திருக்கோம்ல. அப்படி இருக்கும்போது கிறிஷை பார்க்க போக முடியல, கிறிஷ்கிட்ட பேச முடியல, அதுக்காக பார்க்குறப்ப கூட கிறிஷ்கிட்ட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனா, எப்பயும் போல் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ செய்யலாம். என் அம்மாவாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் உன்னை கேள்வி கேட்கவே முடியாது. நம்ம வீட்டில் இருந்தப்போ தான் அம்மா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. நீ அந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை செய்கிற என் அம்மா, நீ அந்த வீட்டில் இல்லைனாலும் உன்னை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா? நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் மீனா, அதனால் கவலைப்படாமல் கிறிஷை பார்த்தா நீ எப்பயும் போல் பேசலாம். ஆனால் அந்த ரோகிணி பேச வந்தால் மட்டும் பேசவே பேசாத. நம்மக்கிட்ட உதவி கேட்பாங்க, நம்ம வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வர்றதுக்காக திட்டம் போடுவாங்க. அதனால் எப்பயுமே ரோகிணிக்கிட்ட ரொம்பவே கவனமாக இருக்கணும் மீனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பிஏ தினேஷ் வந்து ரோகிணியை பற்றின உண்மையை சொல்கிறேன், ரோகிணியை நம்பாதீங்கன்னு பேசின உடனே மீனாவும் முத்துவும் இங்கே வந்து எந்த உண்மையும் எங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் இந்த உண்மை எங்களுக்கே தெரிய வந்திருக்கு, பரவாயில்லையே எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இங்கே வந்து பிஏ தினேஷ் ஏற்கனவே என் காரில் வந்தார், இவரை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு தானாக வந்து வசமாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு அங்கே பிஏ தினேஷை முத்து வெளுத்து வாங்குறாரு. மீனா சொல்கிறாங்க, என்னங்க இங்கே வந்து ரோகிணியை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் இப்போ வந்து இந்த உண்மையை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன செய்கிறது, இப்போவாது உண்மையை சொன்னார்ல அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க முத்துவும் மீனாவும். இங்கே சிந்தாமணி இங்கே வந்து நீத்து புதுசாக பூக்கடை ஆரம்பித்ததால் அவங்க கடைக்கு தேவையான எல்லா பூவையும் கொண்டு வர வச்சுருக்காங்க. நீத்து கவலைப்படாதீங்க, இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, எப்படி இந்த பிஸ்னஸ் செய்கிறது, நம்ம இந்த பிஸ்னஸ் மூலமாக வருமானம் வருமா வராதான்னு யோசிப்பீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அந்த மீனா எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் பெரிய ஆர்டரும் கிடைக்காம பூக்கடை வேண்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை விட்டுட்டு வீட்லேயே இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும், உங்களுக்கு உதவி செய்ய எப்பயுமே நான் இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க சிந்தாமணி. எனக்கு தெரியும், நீங்கள் விஜயா கூட வரும்போது நானும் சரியாக உங்களை கவனிக்கல, உங்ககிட்ட இனி பேசவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்களே, அதனால் என்னை தேடி வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. பூக்கடைக்கு நீங்களே பூவெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க. இந்த பிஸ்னஸில் நீங்கள் மட்டும் என் கூட இல்லைன்னா என்னால் இந்த பிஸ்னஸை என்றைக்குமே கவனிக்க முடியாது. எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இத்தனை வருஷமாக நான் வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை தான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ரெஸ்டாரண்ட்டை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். ஆனால் இப்போ பூக்கடை ஆரம்பிச்சிருக்கேன், எதுக்கு தெரியுமா, எல்லாம் ரவி என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாங்க நீத்து. எனக்கு புரியுதுமா நீத்து, என்ன ரவி தான் உன்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், சீக்கிரமாகவே ரவி என்னை புரிஞ்சுக்கணும், இனி நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே ரவிக்காக தான்,
ரவி என்னை தேடி வந்து என்னை ஏற்றுக்கணும், அதுவே போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, எல்லாம் நடக்குமா? ஸ்ருதியை பற்றி உனக்கு தெரியாது. விஜயா வீட்டில் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க. அதனால் ஸ்ருதி என்ன பேசினாலும் விஜயா எதிர்த்து பேசவே மாட்டாங்க. ஆனால் மீனாவோட நிலைமையை பார்த்தியா? இந்த ரோகிணியும் அந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க. விஜயாவுக்கு பணம் தான் முக்கியம். நீ இப்போ விஜயாவுக்கு நிறைய பணம் கொடுத்தனா விஜயா மனசு மாறிடுவாங்க. எப்படியும் அந்த வீட்டுக்கு ரவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளா வரணும்ல. ஆனா ஸ்ருதி உங்களை எதிர்த்து பேசுறா, உங்களை புரிஞ்சுக்காம இருக்காங்க. உங்க வீட்டுக்கு பொறுப்பான மருமகளா இருப்பேன், பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை விஜயாத்த உங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு நீ விஜயா கிட்ட இவ்வளோ நல்ல விதமா பேசினேன்னா விஜயா மனசு மாறிடுவாங்க. அப்புறம் இத்தனை நாள் எங்களை புரிஞ்சுக்காம ஸ்ருதி அவங்க அம்மா வீட்டிலே இருந்துட்டா. ஆனால் நீத்தும் எங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கான்னு உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க விஜயா. விஜயாவை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் இப்படிலாம் நடந்தா ரவி வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச மாதிரியும் இருக்கும். இந்த பிஸ்னஸ் மூலமாக உனக்கு நல்ல வருமானம் வரணும். அதே மாதிரி மீனாவுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடைக்காம பூக்கடையில் வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படணும். தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க முடியாமல் எந்த ஒரு வருமானமும் இல்லையே அப்படின்னு தினமும் மீனா தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். மீனாவால் முத்துவால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? அதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் மீனாவுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான். அதனால தான் நீ பூக்கடை ஆரம்பிக்கணும்னு உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே, நீங்கள் பெரிய புத்திசாலி தான். ஏன்னா எனக்கு உதவி செய்கிற மாதிரி ரவியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும், இன்னொரு பக்கம் மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்கீங்களே, உங்களை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு சிந்தாமணி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து நீத்து. சிந்தாமணி மூலமாக இங்கே வந்து நீத்துவுக்கு நிறைய பூ ஆர்டர் கிடைக்குது. இதனால் நீத்து அவங்க வேலையை ரொம்ப நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வருமானம் வருதுன்னு நீத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புதுசாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், பூக்கடையில் பெருசாக எந்த ஒரு வருமானமும் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சிந்தாமணி எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே மீனாவை விட பெரிய பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க நீத்து. அதனால் மீனாவுக்கு வர வேண்டிய எல்லா பெரிய பெரிய ஆர்டரும் நீத்துவுக்கு கிடைக்குது. இதன் மூலமாக என்ன செய்யணும்னு தெரியாமல் மீனா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. எப்பயுமே நம்மளுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கொடுப்பாங்க, பெரிய ஆர்டர் இருக்குன்னு ஃபங்க்ஷனுக்காக கூட நாம் தான் பூ கொடுக்கணும்னு தேடி வருவாங்க. இப்போ என்ன வர வர யாரும் வரமாட்டேங்கிறாங்க. பூக்கடையில் முதல்ல ரொம்ப வேலை இருக்கும், வீட்டுக்கு சீக்கிரமாக போகவே முடியாது. ஆனால் இப்போ எந்த வேலையும் இல்லாமல் இருக்கேன். வீட்டுக்கு கிளம்பிடலாமா வேண்டாமா, என்ன செய்ய? சரியா நம்மக்கிட்ட யாரும் பூ வாங்கவும் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பூ வாங்க வர ஒரு அக்கா கிட்ட வந்து கேட்குறாங்க. என்னக்கா பூ வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மீனா, அங்கே நீத்து இதை விட பெரிய கடை ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதான் அந்த பக்கமாக வரும்போது பூ வாங்கிட்டு வந்துட்டேன். முதல்ல நீ மட்டும்தான் இங்கே பூக்கடை வச்சுருந்த, இப்போ அப்படி இல்லையே. அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே பூக்கடை வச்சுட்டு உடனே உன்னுடைய வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுற. ஆனால் நீத்துவோட பூக்கடையில் நிறைய பூவெல்லாம் இருக்குது, எப்போ போனாலும் பூ கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியே பூ இல்லைனாலும் சிந்தாமணி அவங்க கடைக்கு தேவையான பூவெல்லாம் உடனே உடனே அனுப்பி வைக்கிறாங்க. அதனால் இங்கே ஃபங்க்ஷன் வந்தாலும் தேவையான பூவெல்லாம் என்கிட்டே வந்து வாங்குங்கன்னு அங்கே ஓனராக இருக்கிற நீத்தும் எங்ககிட்ட சொன்னதால் நாங்கள் இப்போ பூவெல்லாம் அவங்கக்கிட்டே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் கூட ஃபங்க்ஷன் நடந்தது, அங்கே தான்மா பூவெல்லாம் வாங்கினோம், தப்பாக நினைக்காதம்மா மீனா அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன நடக்குது? இங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்கும் நான் தான் பூ கொடுக்கணும்னு எனக்கு பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க எல்லாரும் நீத்து பூக்கடையை தேடி போகிறாங்களே தவிர்த்து, ஆனால் என் கடைக்கு யாரும் சரியாக வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு மீனா ரொம்ப யோசிக்கிறாங்க. வீட்டுக்காவது கிளம்புவோம், அதான் இவங்க எல்லாரும் நீத்து கடையிலே பூவை வாங்கிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே அமைதியாக என்ன செய்யன்னு ரொம்ப குழப்பத்தில் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன நீத்து, இந்த பிஸ்னஸை எப்படி நடத்த போகிறோன்னு குழப்பத்தில் இருந்தீங்கல்ல, இப்போ எப்படி பிஸ்னஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லும்போது, சொல்லப்போனால் எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை விட இந்த பூக்கடை பிஸ்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் தேடி வராங்க, சந்தோஷமாக பேசுகிறாங்க, உங்களால் பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்குது, நிறைய பூவெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க. அப்புறம் என்ன, இந்த பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக பார்த்துட்ருக்கேன். தேடி வந்து இவங்க எல்லாரும் நிறைய பூ வாங்கிட்டு போகிறதுனால நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. ஆனால் மீனாவுக்கு தான் இனி அவங்க எதிர்பார்த்த வருமானம் வராது, அவங்க நினச்ச மாதிரியே பூக்கடையில் எந்த வேலையும் இருக்காது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் ரவிக்கிட்ட பேசுனியா, ரவி பேரில் தான் இந்த பூக்கடை வச்சுருக்கேன்னு சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன், ரவியை விரும்புறதுனால ரவியும் என்னுடைய பூக்கடைக்கு வந்து என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் ரவி கண்டிப்பாக கோவப்படுவார், அதான் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, அதை விட ஸ்ருதி ரொம்ப கோவப்படுவா, ஸ்ருதியால் நிறைய பிரச்சனை வரும், நீ தான் கவனமாக இருக்கணும். சரிம்மா நான் கிளம்புறேன்,
இப்போ உனக்கு பூக்கடை வச்சு கொடுத்ததால எனக்கும் நிறையா டெக்கரேஷன் ஆர்டர் வருது அப்படின்னு சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க இங்கே வந்து சிந்தாமணி. ஸ்ருதி நடந்த பிரச்சனையை பற்றி அவங்க அம்மா சுதா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா, நீத்துவால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ரவி வந்து எப்பயும் போல் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறாரு, நீத்துக்கிட்ட சரியாக பேசுகிறதும் இல்லை. ஆனால் ரவி பேரில் நீத்து வந்து பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்கம்மா, வேணும்னே இப்படி செய்கிறாங்கன்னு தோணுது, பேசாமல் நீத்துக்கிட்ட பேசிட்டு வரலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு பேசணும், நானும் உன்னுடைய அப்பாவும் பேசிட்டு வரோம் போதுமானு கேட்கும்போது, வேண்டாம்மா, ஏற்கனவே நீத்து வீட்டில் நீங்களும் அப்பாவும் போய் பேசுனதுக்கே இங்கே ரவி என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டார், தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சார், என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீத்துவால் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நீ தனியாலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மீனாவை கூப்பிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்ருதி. உடனே வாசுதேவன் சொல்கிறாரு, பாத்தியா சுதா, இந்த ஸ்ருதிக்கு இதெல்லாம் தேவையா, நம்ம சொன்ன மாதிரியே வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த இங்கே வந்து ஸ்ருதி என்னைக்கு அண்ணாமலை வீட்டுக்கு மருமகளாக போனாலும் அன்னையிலேருந்து ஸ்ருதியோட வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. இப்படி ரவி மட்டும் முன்னாடியே நம்ம பேசுனதெல்லாம் கேட்டு திருந்தி ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரவி தான். ஆனால் ரவியை விட்டு கொடுக்காம நீத்து மேலே மட்டும்தான் தப்பு இருக்குன்னு ஸ்ருதி வந்து புரிஞ்சிக்காம பேசிகிட்டு இருக்கா. என்னதான் பிரச்சனையெல்லாம் சரியானாலும் ரவி நம்ம வீட்டுக்கு தான் வரணுமே தவிர்த்து ஸ்ருதியை என்றைக்கும் அண்ணாமலை வீட்டுக்கு மருமகளாக அனுப்பவே கூடாது. ரவியும் ஸ்ருதியும் நம்ம வீட்டில் இருந்தாதான் அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து ஒவ்வொன்றையும் நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி ரவியும் நம்ம பேச்சை கேட்பாரு, ஸ்ருதியோட வாழ்க்கையில் பிரச்சனை வராது அப்படின்னு வாசுதேவன் ரவி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு. இங்கே ஸ்ருதி வந்து மீனாவை பார்க்கறதுக்காக வராங்க. மீனா சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, என்ன மீனா பூக்கடைக்கு போகலையா, என்ன வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் பூக்கடைக்கு போயிருப்பீங்கன்னு நினச்சேன், இருந்தாலும் வீட்டில் இருந்தீங்கன்னா பார்க்கலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க பூக்கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, என்னாச்சு மீனா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, எல்லா பிரச்சனைக்கும் அந்த நீத்துவும் சிந்தாமணியும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, என்னுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை செய்கிறது அந்த நீத்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணியாலையும் இங்கே வந்து நீத்துவாலையும் எனக்கு எந்த பூ ஆர்டரும் வரவே மாட்டேங்குது. அங்கே எல்லாருக்கும் நான் தான் பூவெல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன், ஆனால் எல்லாரும் இப்போ நீத்துவோட பூக்கடையில் பூ வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது பூக்கடையில் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கேங்க, மேனேஜர் வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ நீத்துவை பார்க்குறதுக்காக தான் போகிறேன், நீங்களும் வரீங்களான்னு கேட்க, ரவியோட பேரில் இந்த பூக்கடையை நீ நடத்தவே கூடாதுன்னு நானே பேச போகிறேன், விஜயாத்துக்கிட்ட உதவி கேட்டேன், அவங்க எதையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல, என் வாழ்க்கைக்காக நான் பேசணும்லங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. மீனா என்ன செய்யணும் தெரியாமல், நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது சிந்தாமணியால், ஆனால் ரவி ஸ்ருதியோட வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் கண்டிப்பாக பேசுகிறதுக்காக வரேன் அப்படின்னு இங்கே வந்து நீத்துவோட பூக்கடைக்கு மீனாவும் ஸ்ருதியும் கிளம்பி போகிறாங்க. அங்கே நீத்து ரொம்ப சந்தோஷமாக வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஸ்ருதியும் மீனாவும் வந்த உடனே, என்ன ஸ்ருதி ஏன் கடைக்கு வந்திருக்கீங்க, பூ வாங்குறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீ அமைதியாரு, பேசவே பேசாத, என்ன வேலை செஞ்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன், உங்களுக்கு என்ன, உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்தால் உங்களுக்கு பிடிக்காது, அதே மாதிரி என்னுடைய பூக்கடையில் வந்து தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை செய்யாதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீத்து. உடனே அங்கே சிந்தாமணி வராங்க. என்ன நீத்து இவங்கெல்லாம் வந்திருக்காங்க உன்னை தேடி அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து ஸ்ருதி பேசுகிறாங்க. சிந்தாமணி, நீங்கள் விஜயாத்தையோட ஃப்ரெண்டு தானே, அப்புறம் எதுக்காக இந்த நீத்துவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது உங்களுடைய லட்சணம் என்னன்னு, வேணும்னே எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காக நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை என்னையும் ரவியவும் வந்து பிரிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் திட்டம் போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா நீ விஜயாவோட மருமக, விஜயா மேடம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவங்க குடும்பத்தில் எப்படி பிரச்சனை செய்வேன், ஆனால் மீனாவுக்கு கண்டிப்பாக என்னால் தான் நிறைய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, மீனா ரொம்ப கோவமாக அங்கே வந்து சிந்தாமணியை பார்க்குறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க, என்னுடைய பூக்கடையில் வந்து பிரச்சனை செய்யாதீங்க, முதல்ல கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க நீத்து. ஆமாம், நீ பூக்கடை ஆரம்பித்ததில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எதுக்கு ரவியோட பேரில் பூக்கடை ஆரம்பிச்சிருக்க, ரவி என் வீட்டுக்காரர் தானே, நீ எப்படி அவருடைய பேரில் பூக்கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. என்ன ஸ்ருதி, ரவியை நானும் தான் விரும்புகிறேன், எனக்கும் தான் உரிமை இருக்குது, ரவியோட பேரில் பூக்கடை ஆரம்பித்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இதனால் பிரச்சனை அதிகமாகுது. உடனே மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாக பேசுங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க.
அது எப்படிங்க பொறுமையாக பேச முடியும்? உங்களுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போடுறாங்க, என் வாழ்க்கையிலேயே பிரச்சனை செஞ்சால் எப்படி பொறுமையாக இருக்கிறது? இதில் ரவியோட பேரில் புதுசாக பூ பிஸ்னஸ் ஆரம்பித்தா நம்ம கேள்வி கேட்க மாட்டோமா என்ன? நீ ரவியை விரும்பலாம், ஆனால் ரவி என்ன தானே விரும்புகிறாரு, என்ன தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு. ரவி என் வீட்டுக்காரர், அவரை எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும்? உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தது தான் ரவி செஞ்ச பெரிய தப்பு. உன் பேச்சை கேட்டு நீ ரொம்ப நல்லவன்னு நம்பினார்ல, அதெல்லாம் பெரிய தப்பு தான். புதுசாக பூக்கடை ஆரம்பிச்சிருக்க, அந்த சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்க. சீக்கிரமாகவே இந்த பிஸ்னஸை நான் ஒன்றும் இல்லாமல் செய்கிறேனா இல்லையான்னு பாரு. தேடி வந்து நீ மன்னிப்பு கேட்க தான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்காது. வேணும்னா ரவி என்னை தேடி வந்து உங்களை உண்மையாகவே நான் விரும்புகிறேன் நீத்து அப்படின்னு என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஸ்ருதி. ரவி என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கணுன்றதுக்காக தான், ரவி என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பூக்கடைக்கு ரவியோட பேரையே வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பேசும்போது என்னெல்லாம் பேசி அவமானப்படுத்துவீங்க. இப்போ நீங்கள் என்ன தேடி என் பூக்கடைக்கு வந்திருக்கீங்க, அசிங்கமாக இல்லை? கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வந்து நீத்து. பதில் பேச முடியாமல் ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்ருதி. இதை பார்த்துட்டு இருந்த சிந்தாமணி மீனா கிட்டே கேட்குறாங்க, என்ன மீனா, ஸ்ருதி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா, நீ என்ன அமைதியாக இருக்க? நீ பேசினா உனக்கு தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சா என்ன? என்ன பூக்கடையில் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இங்கே வந்து நிற்கிறியா? வேணும்னா எங்கள் பூக்கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் பார்க்குறியா? மாதம் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நான் இங்கே வந்து வேலை பார்க்கணுமா? எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா மீனா? இத்தனை வருஷமாக டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சு எனக்கு அவ்வளோ நல்ல பேர் கிடச்சிருக்கு, எல்லாரும் என்னை பெருமையாக பேசுவாங்க. ஆனால் நீ என்னைக்கு டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்து எனக்கு யாருமே டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கல. சரியாக என் பிஸ்னஸை பார்த்துக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த வருமானமும் இல்லாமல் தான் இருந்தேன். அதனால தான் நீத்து மூலமாக உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை செய்யணும். நீங்கள் 2 பேருமே விஜயா வீட்டு மருமக தான். ஆனால் அந்த வீட்டுக்கு இனி நீங்கள் 2 பேரும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கேன். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிந்தாமணியும் நீத்துவும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஒரு பக்கம் என் பிஸ்னஸை நடத்த விட மாட்டேங்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா யார்கிட்டையும் பேசாமல் சரியாக சாப்பிடாம, சிந்தாமணியால் தான் பிரச்சனை வருதுன்னு தெரியுது, ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரன்னு தெரியலையே, சிந்தாமணிக்கு சரியான பாடம் புகட்டணும்னு நினச்சாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில தானே இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அதனால அமைதியாக இருக்கிறாங்க, யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறாங்க மீனா. அந்த சமயம் சத்யா வீட்டுக்கு வந்த உடனே, மீனாக்கா என்ன டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது, பூக்கடைக்கு தேவையான வேலையெல்லாம் செய்யணும்னு வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், இன்னைக்கு என்ன நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது என்கிட்ட பேசவே இல்லை, என்ன ஏதாவது பிரச்சனையா? முத்து மாமா உங்ககிட்ட பேசலையா? என்னதான் நடக்குது அக்கா, என்கிட்ட சொல்லேன் அப்படின்னு சொல்லும்போது, அதே எப்படி மீனா வந்து பேசுவா? முத்து மாப்பிள்ள மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, ஆனால் சிந்தாமணியால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. மறுபடியும் சிந்தாமணி வேணும்னே மீனாவுக்கு பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க, அதான் மீனா சரியாக சாப்பிடாம யார்கிட்டையும் பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. அந்த சமயம் இங்கே சத்யாவை பார்க்கறதுக்காக சத்யாவோட ஃப்ரெண்டு ரேகா சந்திராவோட வீட்டுக்கு வராங்க. இங்கே சத்யா ரேகாவை பார்த்த உடனே, ரேகா நீங்களா இப்போ வந்திருக்கீங்க வீட்டுக்கு? இல்லை நீங்கள் வரேன்னு ஃபோன் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது, ஃபோன் பண்ணாதான் உங்கள் வீட்டுக்கு வரணுமா என்ன? என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரப்போகிறேன், உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்களை பார்த்து பேசணும்னு நினச்சேன். ஏன் சத்யா, நான் உங்கள் வீட்டுக்கு வரவே கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க ரேகா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போ வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, மீனா அக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மீனா ரொம்ப கோவமாக சத்யாவை பார்க்குறாங்க. சத்யா திருன்னு முழிக்கிறாரு. உடனே இங்கே ரேகா சொல்கிறாங்க, என் அப்பாவுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம், என் வீட்டிலன்னு யாருமே இருக்க மாட்டாங்க, என் அம்மாவும் என்னை கண்டுக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது எவ்வளோ நேரம்தான் தனியாகவே இருக்க முடியும், அதான் உங்கள் வீட்டில் எல்லாரும் இருப்பீங்க, இங்கே வந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சந்திரா உடனே, அது எப்படிம்மா, நீ எங்கள் வீட்டு பொண்ணு, எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம், நீ என்ன இருந்தாலும் பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்க, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனால் சத்யாவோட ஃப்ரெண்டு, எங்கள் மேலே உனக்கு நிறைய அக்கறை இருக்குது, அதனால் எங்களை தேடி வர, நல்ல சந்தோஷமாக பேசுகிற, அப்புறம் என்னம்மா, உங்கள் வீட்டில் உனக்குன்னு உதவி செய்ய, எப்பயுமே சந்தோஷமாக பேச யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் எங்கள் வீட்டுக்கு வர, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சாப்பிட்டியான்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்காகவும் சமைச்சிருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியான்னு கேட்கும்போது, ஆமாம், இங்கே வந்து சத்யாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், நான் சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, சத்யாவுக்கு என்ன பிடிக்குமோ
அது எல்லாமே எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சந்தோஷமாக வந்து சாப்பிடுமா அப்படின்னு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க சந்திரா. இங்கே சத்யா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாரு. ரேகா சொல்கிறாங்க, இப்படி எல்லாரும் ஒத்துமையாக உட்காந்து சாப்பிட்றீங்க, சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் என் வீட்டில் எப்பயுமே நான் தனியாகவே இருக்கணும் தெரியுமா சத்யா? அதான் உங்கள் வீட்டுக்கு அப்பப்போ நான் வந்துடுறது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரேகா சாப்பிட்றாங்க. ஆன்ட்டி நீங்கள் ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க, அதனால் தினமும் நான் இங்கேயே வந்து சாப்பிடட்டுமா அப்படின்னு கேட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ரேகா. அந்த சமயம் மீனாவை கவனிக்கிறாங்க. மீனா சரியாக யார்கிட்டேயும் பேசாமல் சாப்பிடாம இருக்கிறத ரேகா கவனிக்கிறாங்க. மீனா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லை உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகாமல் இங்கே இருக்கீங்கல்ல, அதனால் வந்து மனசு வேதனையோடு இருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா வந்து சமாளிக்கிறாங்க. உடனே சத்யா, இல்லை ரேகா, மீனாக்கா பொய் சொல்கிறாங்க. நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் மீனாக்கா ரொம்ப பாவம், பூக்கடை வச்சு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. உனக்கு தெரியும்ல அவங்க டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எவ்வளோ நல்லா செஞ்சு கொடுப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குது, புத்திசாலித்தனமாக அவங்க திறமையால் முன்னேறணும்னு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு மீனாவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. மீனா என்ன பூக்கடையில் ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறது அந்த சிந்தாமணி தான். மீனாக்கா நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணியா அப்படின்னு கேட்டுட்டு ரேகா இங்கே வந்து பேரெதிர்ச்சியோட இங்கே சத்யாவை பார்க்கும்போது, ஏன் சிந்தாமணி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன் சத்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நடந்த பிரச்சனையை பற்றி தெளிவாக சொல்கிறாரு சத்யா. சிந்தாமணி எப்பயுமே மீனாக்கா முன்னேறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால் இப்போ இவங்க கடையில் எந்த ஒரு வருமானமும் வரக்கூடாதுன்னு வேணும்னே இங்கே ஸ்ருதியோட வாழ்க்கையில் எப்பயுமே பிரச்சனை செய்கிற அந்த நீத்துவுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும்னு பூக்கடை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க ரவியோட பேரில் பூக்கடை ஆரம்பித்ததால் இங்கே ஸ்ருதியோட வாழ்க்கையில் பிரச்சனை வருது. இன்னொரு பக்கம் இங்கே மீனாக்காவுக்கு எந்த ஒரு பெரிய ஆர்டரும் கிடைக்க விடாமல் எல்லா பெரிய ஆர்டரும் நீத்துவுக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்க இங்கே வந்து சிந்தாமணி. அப்படி இருக்கும்போது சிந்தாமணியை எங்களால் கேள்வி கேட்கவும் முடியல. அவங்க வேணும்னே திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு புரியல. ஆனால் என் குடும்பத்தில் எல்லாரும் சிந்தாமணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சிந்தாமணி பிரச்சனை செஞ்சுருக்காங்க. மீனாக்கா டெக்கரேஷனோட செய்யக்கூடாதுன்னு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சாங்க. மீனாக்காவோட வண்டியை எடுத்ததும் அவங்களோட ஆளுங்க தான். இப்படி எப்பயுமே பிரச்சனை செய்கிற சிந்தாமணி இப்போ மீனாக்கா இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு காரணமும் சிந்தாமணி தான். அதான் என்ன செய்யணும் தெரியாமல் பூக்கடைக்கு போகலாமா வேண்டாமான்னு மீனாக்கா இவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ரேகா அவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தவங்க, அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னுடைய அம்மா சிந்தாமணி தானா? இவங்கக்கிட்ட என் அம்மா தான் சிந்தாமணின்னு சொன்னா அப்புறம் என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. சத்யாவோட வீட்டுக்கு நான் வரும்போது சத்யாவோட அம்மா சந்திரா எனக்காக சமைச்சு கொடுக்குறாங்க, காஃபியெல்லாம் தருவாங்க, என்ன அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரப்போகிறேன். அப்படி இருக்கும்போது சத்யா பேச்சு தான் நான் கேட்கணும். மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா மீனா ரொம்ப நல்லவங்க. ஆனால் அம்மா இப்படியெல்லாம் செய்கிறாங்களா? இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க. ஆனால் மீனா ரொம்ப பாவம். ஆனால் இனி அவங்களால மீனாவுக்கும் மீனா குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வர நான் விடவே மாட்டேன். நீத்துவால் பூக்கடை வந்து சரியாக நடத்த முடியாது. ஏன்னா இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தது என் அம்மா தான். அவங்களுக்கு இந்த வேலையை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் என் அம்மா திட்டம் போட்டு இப்படிலாம் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சரியான பாடம் நான் புகட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் மீனா கிட்ட என் அம்மா வந்து மன்னிப்பு கேட்கணும். இல்லைனா என் அம்மாவால் நிறைய பிரச்சனை வருதுன்னு கண்டிப்பாக அவங்கள போலீஸ்கிட்ட அவங்கள பற்றின உண்மையை சொல்லி கண்டிப்பாக உதவி கேட்பேன். ஏன்னா மீனா நல்லவங்க, என் அம்மா ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க கிடையாதே அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே வந்து ரேகா. ரேகா சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புறாங்க. சத்யா கிட்ட சரியாக பேசாமல் கிளம்புறாங்க. உடனே சத்யா வந்து, என்னாச்சு ரேகா, என்ன என் மேலே கோவமா? இல்லை நீ எதுவுமே பேசாமல் கிளம்புறியேன்னு சொல்லும்போது, உங்கள் அக்கா மீனா இவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க, அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரிய வந்துருச்சுல. முடிஞ்ச அளவு மீனாவுக்கு நானும் உதவி செய்வேன், அதனால தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி வராங்க. சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வீட்டில் தான் இருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன், நான் வந்து பேசிக்கிறேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க ரேகா. ரேகா என்ன ரொம்பவே கோவமாக பேசுகிறா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க சிந்தாமணி. வீட்டுக்கு வந்த ரேகா சிந்தாமணிக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. அம்மா நீங்கள் ஏம்மா இப்படிலாம் செய்கிறீங்க, ஏன் எல்லாருக்கும் பிரச்சனை செய்கிறீங்க, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன பிரச்சனை, நான் சந்தோஷமாக இப்போ தான் என் பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா
மீனாவுக்கு ஏமா பிரச்சனை செய்கிறீங்க? மீனா பிஸ்னஸ் செய்யக்கூடாது, முன்னேறக்கூடாதுன்னு ஏமா நினைக்கிறீங்க? நீத்து ரெஸ்டாரண்ட் தானம்மா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்காக இப்போ புதுசாக பூக்கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க? இங்கே வந்து மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்ற எண்ணத்தில் நீங்கள் பிரச்சனை செய்கிறீங்களா? இல்லை ஸ்ருதியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இப்போ என்ன இந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னது? எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. நீ உண்மையாகவே உன்னுடைய பிஸ்னஸை பொறுப்பாக பார்க்குறியா? இல்லை மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறியா? என்னை எதிர்த்து பேசாத, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நான் உன்னுடைய பிஸ்னஸில் தலையிடுறதில்ல, அதே மாதிரி என் வேலையில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. ஏம்மா கேள்வி கேட்கக்கூடாது? கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோபம் வரும், ஆனாலும் உண்மையை சொல்ல மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கொடுத்தல்ல, அதனால் மீனா பேசி உன்னுடைய மனசை மாற்றிட்டாளா? மீனா நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. என் பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செஞ்சது இந்த மீனாவும் முத்துவும் தான். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தான் எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்துறீங்க. எல்லாரையும் ஏமாற்றி அவங்க வீடெல்லாம் வாங்குறீங்க. நீங்கள் நல்லவங்களாமா? உங்களை நம்பணுமா? இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? அப்படின்னு எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து ரேகா. உடனே சிந்தாமணி ரொம்ப கோவமா, என்ன மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற? ஆமா, மீனாவுக்கு வேணும்னே பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டு தான் அந்த நீத்துவுக்கு பூக்கடையெல்லாம் நான் வந்து ஆரம்பிச்சு கொடுத்தேன். இல்லைனா நீத்துவுக்கு நான் ஏன் உதவி செய்யணும்? எனக்கு இதெல்லாம் தேவையா? எனக்குன்னு இப்போ எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் கஷ்டப்படுறேன். உங்கள் அப்பாவும் என் பேச்சை கேட்காம அவர் பிஸ்னஸை மட்டும்தான் வந்து அக்கறையாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் சப்போர்ட் பண்ண நீயும் வரமாட்ட, உன்னுடைய அப்பாவும் வரமாட்டாரு. அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? என் வேலையை இத்தனை வருஷமாக பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன். மீனா டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சதுலேருந்து என்னை நம்பி யாரும் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் மீனாவோட பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே வேணும்னு இந்த பூக்கடையை வந்து நீத்து ஆரம்பிக்கணும்னு திட்டம் போட்டு கொடுத்ததும் நான் தான். இப்படி ஒரு யோசனையை சொன்னதும் நான் தான். அது மட்டும் இல்லை, ரவி ஸ்ருதியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நீத்து என்கிட்ட உதவி கேட்டப்ப இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு இப்போ வரைக்கும் உதவி செய்கிறேன். இதனால் ரவியும் ஸ்ருதியும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது. அவங்க எப்பயும் போல் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அவங்க ஒன்று செய்கிற எந்த வாய்ப்புமே இருக்காது. ஆனால் இதில் எனக்கு வந்து பெருசாக என்னுடைய பிஸ்னஸ் மட்டும் நல்லபடியாக நடக்கணும். இதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, போதுமா, இதுக்கு மேலே நீங்கள் திருந்தவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி மீனாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறீங்க, அவங்க பிஸ்னஸில் பிரச்சனை செய்கிறீங்க. ஆனால் ரவியும் ஸ்ருதியும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்க கூடாதுன்னு அவங்கள பிரிக்கிறதுக்காகவும் பிரச்சனை செய்கிறீங்களே, இதெல்லாம் சரியில்லைம்மா. அது எப்படிம்மா? விஜயாவோட ஃப்ரெண்டாக இருக்கீங்க, ஆனால் அவங்க மருமக எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறீங்க. நீங்களாம் நல்லவங்கன்னு வேற நம்பணும், அப்படி தானே? போதும், நீங்களா உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தா பரவாயில்ல. ஆனால் இன்னொரு முறை மீனாவுக்கு பிரச்சனை செய்வேன், இப்படி தான் செய்வேன்னு சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் என் அம்மா தான். உங்களுக்கு இத்தனை நாள் தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்தேன், ஆனால் இனிமேல் பொறுமையாக இருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க? சீக்கிரமாகவே உனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும். இல்லைனா இப்படி தான் இங்கே வந்து மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு பிரச்சனை செய்வேன். முதல்ல உன்னை இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா எனக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு இங்கேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் உங்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னாலும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன், எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இப்போவே மீனா கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, அவங்க பிஸ்னஸில் தலையிடவே மாட்டேன்னு சொல்லி எல்லார் முன்னாடி மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லை, ரவியோட பேரில் பூக்கடை ஆரம்பித்து கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த பூக்கடையை நீத்தும் நடத்தக்கூடாதுமா. நீத்துக்கிட்ட இப்படி ஒரு யோசனை கொடுத்தது நீங்கள் தானே? எதுக்கு? ஸ்ருதி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவும் மீனா பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவும் தானே? நீங்களே வந்து மன்னிப்பு கேட்டுட்டிங்கன்னா இந்த பூக்கடையை நான் மீனாவுக்காக கொடுப்பேன். ஏன், இந்த பூக்கடைக்காக நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் நீத்து இந்த பூக்கடையை நடத்தக்கூடாதுமா அப்படின்னு சொல்லும்போது, நீத்துவும் நானும் திட்டம் போட்டு இந்த பிரச்சனையை செய்கிறதுக்காக தான் இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கோம். உன்னால் என்ன செய்ய முடியுமோ பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பிஸ்னஸை நானும் நீத்துவும் கண்டிப்பாக பார்த்துப்போம். உன் பேச்சை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கோவமா, நீங்கள் என் அம்மா தானே, அப்படி இருந்தும் எனக்கு பிடிக்காத வேலையை ஏமா செய்கிறீங்க? இப்படி நீங்கள் செய்கிறதுனால தான் உங்களை பார்க்க நான் வரதும் இல்லை. வேண்டாமா, இங்கே வந்து மீனாவை புரிஞ்சுக்காமல் பிரச்சனை செய்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, நீங்கள் திருந்தணும் அப்படின்னு சொல்லும்போது முடியவே முடியாதுன்னு சொல்லும்போது ரொம்ப கோவமாக சிந்தாமணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ரேகா. இதை எதிர்பார்க்காத சிந்தாமணி பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. ரேகா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நானும் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சேன், நீங்கள் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசின எல்லாமே என்கிட்ட ஆதாரமாக இருக்குது. என் ஃபோனில் தெளிவாக ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும்
இங்க நீத்துவும் திட்டம் போட்டு ஸ்ருதி வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும், மீனாவோட பிசினஸ்ல பிரச்சனை செய்யணும். நீங்களா இப்ப புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு மட்டும் தான் இந்த பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கணும்னு நீங்க திட்டம் போட்டு மீனாவையும், ஸ்ருதியவும் ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கீங்கல்ல. நீங்க பேசும்போது எல்லாமே என் ஃபோன்ல தெளிவா ஆதாரமா இருக்கு. இப்பவே போலீஸ் கிட்ட உதவி கேட்குறேன். உங்களால என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற, மீனாவுக்காக என்ன பலார்ன்னு வெளுத்து வாங்குற, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அம்மா நான் இப்ப சொல்றேன். மீனா வீட்டுக்கு நான் மருமகளா போகப் போறேன். மீனாவோட தம்பி சத்யாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் சத்யாவ தான் விரும்புறேன். அவங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இப்ப சொல்றேம்மா, அவங்க குடும்பத்துல நீங்க தேவையில்லாம பிரச்சனை செய்றத பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாதும்மா. ஏன்னா, நான் மீனா வீட்டுக்கு தான் மருமகளா போவேன். சத்யாவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உண்மைய சொல்லும்போது பேரதிர்ச்சியோட நிக்கிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணியால பதில் பேச முடியல. ரேகா மேல சிந்தாமணிக்கு அவ்வளோ கோவம் வருது. என் பொண்ணு ரேகா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காளா? இதனால தான் மீனாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளா? நல்ல வசதியான வாழ்க்கை ரேகாவுக்கு கிடைக்கணும். பெரிய பணக்கார வீட்டு பையனா பார்த்து ரேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஆனா ரேகா என் பேச்ச கேட்காம இப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, முடியாது ரேகா. நீ என்ன முடிவெடுத்தாலும் என் பேச்ச தான் கேட்கணும். நான் பார்க்குற பையன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நடக்க போறதில்ல அப்படின்னு ரேகா உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க பேசின ஆதாரத்த போலீஸ் கிட்ட குடுக்கணும். அதுக்கப்புறமா இவங்களையும் நீத்துவையும் வர வச்சு நானே பேச வேண்டியது நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேகா அங்கேருந்து கிளம்புறாங்க. போலீஸ் கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க. மீனாவும் ஸ்ருதியும் ரொம்ப பாவம். இவங்க வாழ்க்கையில என் அம்மா சிந்தாமணி நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மீனா வீட்டுக்கு தான் நான் மருமகளா போகணும்னு நினைக்கிறேன். அவங்க தம்பி சத்யாவ விரும்புறேன். சத்யாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என் அம்மாவால எனக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்ல. நான் அந்த பிரச்சனைய சமாளிச்சுருவேன். பாவம் மீனா எந்த தப்பும் செய்யாம அவங்க பிசினஸ் நல்லபடியா நடக்கக்கூடாதுன்னு என் அம்மா திட்டம் போடுறாங்க. இதனால இந்த ஸ்ருதியும் அவங்க புதுசா ஆரம்பிச்ச இந்த பூக்கடைக்கு ரவியோட பேரை வச்சிருக்காங்க. ஆனா ரவி நீத்துவ விரும்பவும் இல்ல. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறதும் இல்ல. ஆனா நீத்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ரவியோட வாழ்க்கையில பிரச்சனை செய்றதுக்காகவே இப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்றாங்க நீத்து. இதனால ஒரு பக்கம் மீனாவும் ரொம்ப மனசு வேதனையோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய வாழ்க்கைய பத்தி யோசிச்சு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க ஸ்ருதி. இப்படி என் அம்மா சிந்தாமணியும் இங்க நீத்துவும் செய்யற பிரச்சனைக்கு நீங்க தான் சார் இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும். எங்க அம்மா என்கிட்ட பேசின ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் பாருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா வேணும்னே மீனாவுக்கு பிரச்சனை செய்ய நான் தான் நீத்துவுக்கு உதவி செய்றேன். நீத்தும் ரவிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இடையில பிரச்சனை வரணுன்றதுக்காக தான் திட்டம் போட்டு இப்படிலாம் நாங்க செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சிந்தாமணி பேசின ஆதாரம் இங்க ரேகா கிட்ட இருந்ததால இதெல்லாம் கேட்டுட்டு போலீஸ்க்கு உண்மை என்னன்னு தெரிய வருது. அப்ப அவங்க பூக்கடை ஆரம்பிச்சதுக்கு காரணமே இங்க ஸ்ருதியோட வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும். மீனாவுக்கு பிஸ்னஸ் வாய்ப்புகள் வரக்கூடாது. மீனாவுக்கு இங்க நிறைய பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான். அப்படிதானே? அப்படின்னு அங்க உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்க மீனா, ஸ்ருதி, நீத்து, முத்து, சிந்தாமணின்னு எல்லாரையும் வர வைக்கிறாங்க. இங்க மீனா ரேகா கிட்ட சொல்றாங்க, "என்ன ரேகா? எதுக்காக இவங்களெல்லாம் வர வச்சிருக்காங்கன்னு?" சொல்லும்போது, "நீங்க புரிஞ்சுப்பீங்க மீனா. கொஞ்சம் பொறுமையா இருங்க." அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி இங்க சிந்தாமணி மேலயும், இங்க நீத்து மேலயும் ரொம்பவே கோவமா இருக்கும்போது, முத்து சொல்றாங்க, "என்ன மீனா? எதுக்கு இங்க வரணும்? எதுக்கு? என்ன நடக்குதுன்னு?" கேட்கும்போது, அங்க சிந்தாமணி சொல்றாங்க, "சார், எதுக்கு சார் என்ன வர வைக்கிறீங்க? இந்த மீனாவுக்கு வேற வேலையே இல்ல. ஆனா எனக்கு நெறைய வேலை இருக்கு சார்." அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி, "நீங்க எதுக்கு இப்ப புதுசா நீத்துவுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு குடுத்தீங்க? எதுக்கு பூக்கடைய ஆரம்பிச்சு குடுத்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "சார், எங்க விருப்பம் சார். அது மட்டும் இல்ல. இங்க நீத்துவுக்கு நெறைய திறமை இருக்கு. பூக்கடை ஆரம்பிக்கணும்னு என்கிட்ட உதவி கேட்டாங்க. நான் உதவி செஞ்சேன். அவ்வளவுதான்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லையே! மீனாவோட பிசினஸ்ல பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டு அவங்களுக்கு நெறைய பிரச்சனை செய்றீங்க போல. உங்க பொண்ணு ரேகா உண்மைய சொல்லிட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது, இங்க மீனா முத்துவ பார்க்குறாங்க. ஸ்ருதியும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப சிந்தாமணி ரேகாவோட அம்மா தானா? அப்ப உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்றதுக்காக ரேகா சிந்தாமணி கிட்ட பேசியிருக்காங்க. சிந்தாமணி எல்லாரையும் ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்கன்னு ரேகா புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு சரியான பதில் குடுக்கறதுக்காக தான் இங்க வர வச்சிருக்காங்க அப்படின்னு இங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயம் இங்க சிந்தாமணியும், அ நீத்துவும்
எல்லார்கிட்டயும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் வாங்கிட்டு, அவங்க சரியா பூவெல்லாம் அனுப்பாம, ஆனா பணத்த மட்டும் வாங்கிட்டு, வேலைய சரியா செய்யாம இருந்ததால, இங்க வந்து சிந்தாமணியும், நீத்துவும் எங்கள ஏமாத்திட்டாங்கன்னு, அங்க நெறைய கஸ்டமர் வந்து போலீஸ் கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் மீனாவுக்கு அப்பதான் தெரிய வருது. நீத்துவோட பூக்கடைக்கு தான் போயிட்டு வந்தோன்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஆனா இப்ப தானே தெரியுது, தன்னுடைய வேலைய சரியா செய்யாம, பிசினஸ் சரியா பார்க்காம நீத்து வசமா மாட்டிக்கிட்டாங்களா? அப்படின்னு சொல்லும்போது, இங்க வந்து நீத்து கண் கலங்கி நிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான். இவங்க தான் வந்து இந்த பூவெல்லாம் நீங்க அனுப்ப வேண்டாம். ஆனா பெரிய ஆர்டர செய்றதுக்கு முன்பணத்தையும் நீங்க வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அந்த பணத்தெல்லாம் நான் செலவு செஞ்சுட்டேன். ஆனா, அவங்களுக்கு தர வேண்டிய பூவ நான் குடுத்து அனுப்பவே இல்ல. அதனால எல்லாரும் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த பிசினஸ் செய்ய தெரியாதுன்னு சிந்தாமணி கிட்ட ஏற்கனவே சொன்னேன். ஆனா, சிந்தாமணி என் பேச்ச கேட்கல. மீனாவுக்கு பிரச்சனை செய்யணுன்றதுக்காக எனக்கு இந்த பிசினஸ ஆரம்பிச்சு குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நீத்து. உடனே மீனா ரொம்ப கோவமா நீத்துவ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. இந்த பிசினஸ் செய்ய தெரியாதுன்னா அமைதியா இருந்திருக்கலாம். தேவையில்லாம ரவியோட பேர்ல பூக்கடை ஆரம்பிச்சு ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பிரச்சனை வரணும்னு திட்டம் போட்டீங்கல்ல, அதான் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறீங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. நீத்து நீங்க திருந்த மாட்டீங்களான்னு மீனா நீத்துவ கேள்விக்கு மேல கேள்வி கேட்கும்போது, உடனே ரேகா சொல்றாங்க, பாத்தீங்களா சார், இப்படி மீனா ஸ்ருதியோட வாழ்க்கையில பிரச்சனை செய்யறது மட்டும் இல்லாம, எல்லாரையும் இங்க சிந்தாமணியும் நீத்துவும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க இனி இந்த பிசினஸ் செய்யக்கூடாது. பூக்கடைய நடத்தவே கூடாது சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீத்து சொல்றதெல்லாம் புரியுதா? அப்படின்னு கேட்கும்போது, சார் இனி அந்த பூக்கடை எனக்கு வேண்டாம் சார். இந்த பிசினஸ பேசாம மீனா பார்த்துக்கட்டும் சார். அது மட்டும் இல்ல எனக்காக இவங்க இந்த பிசினஸ பார்த்துக்கிட்டா போதும். அதுக்காக எனக்கு எந்த பணமும் தரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, புதுசா ஆரம்பிச்ச பூக்கடைய நீத்து வேற வழி இல்லாம மீனாவுக்கே அந்த பெரிய பூக்கடைய குடுத்துடுறாங்க. இங்க மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா போலீஸ்கிட்ட நீத்துவும் சிந்தாமணியும் வசமா மாட்டிக்கிறாங்க. மீனாவோட பிஸ்னஸ்ல பிரச்சனை செய்யணும்னு நெனச்ச சிந்தாமணி, இங்க வந்து நீத்துவுக்கு சரியான பாடம் புகட்டிட்டோம். இனி இவங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு மீனா கிட்டயும், ஸ்ருதி கிட்டயும் ரொம்பவே நம்பிக்கையா பேசுறாங்க ரேகா. ரேகா இப்படியெல்லாம் உதவி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு மீனாவும், ஸ்ருதியும் ரேகாவுக்கு நன்றி சொல்றாங்க. இங்க ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இனி நீத்து என் வாழ்க்கையில தலையிடவே மாட்டாங்க. அதனால இனி என் வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா பார்த்துப்பேன் மீனா அப்படின்னு கண் கலங்கி பேசுறாங்க ஸ்ருதி. மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் ரேகா ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறாரு முத்து. ரேகா செஞ்ச உதவியால சிந்தாமணியும் இங்க வந்து நீத்துவும் போலீஸ்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டதால இதெல்லாம் பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் உதவி செய்ய என் பொண்ணு ரேகா இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரேகா என்னை தலகுனிய வச்சிட்டா அப்படின்னு ரேகா மேலே ரொம்ப கோவமா இருக்காங்க சிந்தாமணி. இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க மீனா.